பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீடு வந்திருந்தாங்களே, என்னாச்சுமா? மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சிக்கிடுச்சா? எக்கா அந்த கொடுமையை நீ ஏன்க்கா கேட்குற? என்னாச்சு சின்ன பொண்ணு? உன் நாத்தனார மாப்பிள்ளை வீட்டுக்கு பிடிக்கலையா? எக்கா மாப்பிள்ளைக்கு பொண்ணை ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சுக்கா. அதை விட மாமியாருக்கு வருங்கால மருமகனை ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சுக்கா. என் மகளை கட்டி கொடுத்தா இந்த மருமகனுக்கு தான் கட்டி கொடுப்பேன்னு ஒத்த காலம் நிற்கிதுக்கா. மற்றபடி எல்லாமே பேசி முடிச்சாச்சுக்கா. அவங்களும் ஊருக்கு போயிட்டு ஒரு நல்ல முகூர்த்த நாள் பார்த்து நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கக்கா. சரின்னு சொல்லியிருக்குக்கா. அப்படியாம்மா சின்ன பொண்ணு, ரொம்ப சந்தோஷம்மா. எக்கா ஒரு முக்கியமான விஷயம்க்கா, அதை உங்ககிட்ட சொல்லணும் தான்க்கா வந்தேன். நீங்கள் பேசுனதுன்னா நான் மறந்து போயிட்டேன் பாருங்கக்கா. எக்கா இன்னைக்கு 9 to 6 மணி வரைக்கும் சடவுனுக்கா, கரண்ட் இருக்காதுக்கா. சின்ன பொண்ணு, அதை சொல்கிறதுக்கு தான் நானும் வந்தேன் சின்ன பொண்ணு. அப்படியே ஒரு சூப்பரான ஐடியாவோட வந்திருக்கேன் சின்ன பொண்ணு. அதுக்கெல்லாம் நீங்கள் சரின்னு சொன்னீங்கன்னா நல்லா போயிட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நல்லா குளு குளுன்னு நல்லா ஏசிக்குள்ளேயே இருந்துட்டு வரலாம். என்ன சொல்கிற மீனோ? 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஏசி ரூமுக்குள்ளேயே இருக்கிறாப்லையா? எனக்கு ஒன்றும் புரியலையே மீனோ. ஏக்கா உங்களுக்கு தெரியாதா? நம்ம ஊரில் புதுசாக சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிச்சிருக்காங்கல்லக்கா. கடை ஃபுல் ஏசிக்கா. நல்ல காய்கறி, பழங்கள், பலசரக்கு எல்லாமே அந்த கடையில் இருக்குக்கா. நம்ம அந்த கடையை சுற்றி பார்க்கவே 3 to 4 மணி நேரம் ஆகுங்க. அவ்வளோ பெரிய கடைக்கா. அப்படியே ஜாலியாக இன்றைக்கி போயிட்டு வரலாமாக்கா? அடே வினோ, சூப்பரான ஐடியா கொடுத்துருக்கடி. நானும் அந்த கடைக்கு ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன்டி. ஆனால் என் மாமியார் கிளவி பக்கத்தில் இருக்கிற அண்ணாச்சி கடையிலேயே போய் எல்லா சரக்கையும் வாங்கிட்டு வந்துருதா. அதனால அந்த கடைக்கு போகவே முடியலடி. இன்னைக்கு எப்படியாவது போயிடணும்டி. ஏன் வனசாக்கா, அணைக்கலியாக்கா, நீங்கள் 2 பேரும் வரீங்களா இல்லையா? வரேன்டி, போய் சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் கடையை. சின்ன பொண்ணு, நானும் இது நாள் வரைக்கும் அப்படி கடைக்கு போனதே இல்லை சின்ன பொண்ணு. நானும் வரேன் சின்ன பொண்ணு. அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு போய் பொருள் வாங்குறோமோ இல்லையா, ஆளுக்கு ஒரு கட்டப்பைய கையில் வச்சுட்டு கடைக்குள்ள பூந்துட வேண்டியதுதான். சரிக்கா, எல்லாருமே போய் கிளம்பி அந்த முக்கு ரோட்டுக்கு வந்துருங்க. நானும் அங்கே வந்துடுறேன்க்கா. அப்படியே எல்லாரும் சேர்ந்து போயிட்டு வந்துடலாம். சரிம்மா, வாங்க போயிட்டு சீக்கிரம் கிளம்பலாம். ஏன் அன்னைக்கிலியாக்கா, உன்னை கட்டப்பை தானே எடுத்துகிட்டு வர சொன்னோம். நீ என்ன வயற்கூடி ஏற்றிக்கிட்டு வந்திருக்கிற? அடியே, இது தாண்டி அக்காவுக்கு நல்லது. வயற்கூடிய கையில் தூக்கிட்டு வர முடியலனா தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு சக்கு சக்குன்னு நடந்து வந்துடுவேன் பார்த்துக்கோ. சரி, உன்னை திருத்தவே முடியாது. எங்கே போனாலும் உன் ஸ்டைலு தனி ஸ்டைல் தான். வாங்க போவோம். அன்னைக்கிலியாக்கா, இதுதான்க்கா சூப்பர் மார்க்கெட்டு. கடை எப்படிக்கா இருக்குது? ஆத்தாடி, இவ்வளோ பெரிய கடையா இருக்கேடி. சின்ன பொண்ணு, கடைக்குள்ள போன உடனே வேலையா என் மாமியார் சொன்ன திருக்கு கருவாடு 2 கிலோவும் நெத்திலி கருவாடு 2 கிலோவும் வாங்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு தான் அதுக்கப்புறமா தான் மற்ற பொருள் வாங்கணுமா. எம்மாடி அம்மா, ஏ லூசு அன்னைக்கிலியாக்கா, இந்த மாதிரி என்னென்ன பிளான் போட்டு வச்சிருக்கேனே இப்பயே சொல்லிடுக்கா. நீ சடுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் எங்களை கூட்டு போய் அசிங்கப்படுத்திடாத. ஏண்டி சின்ன பொண்ணு, உங்கள் வீட்டிலலாம் நீங்கள் கருவாடு வாங்க மாட்டீங்களோ? கருவாடு வாங்கினாலும் தின்னாமல் மோந்து தான் பார்ப்பீங்களோ? கருவாடு வாங்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது எடுத்துக்கலான்னு சொன்னேன். இதில் என்னடி அசிங்கம் வந்துருச்சு? உன்னை அப்படியே அசிங்கப்படுத்திட்டாங்க. ஏக்கா, நீ லூஸா இல்லை லூஸ் மாதிரி நடிக்கிறியாக்கா? எனக்கு ஒன்றுமே புரியலையாக்கா. என்னங்கடி 2 பேரும் மாற்றி மாற்றி பேசுகிறீங்க? நான் சரக்கு மரத்தடியில் காத்தோட்டமாக பேசாமல் உட்காந்துருந்தேன். என்னைய வாங்கக்கா சூப்பர் மார்க்கெட்டு போய் நல்லா ஏசிக்குள்ளே குழு குழுன்னு இருந்துட்டு வரலான்னு சொல்லி என்னை கூப்பிட்டு வந்துட்டு நீங்கள் தாண்டி என்னை அசிங்கப்படுத்துறீங்க. அன்னைக்கிலியாக்கா, கோவப்படாதீங்கக்கா. நீங்கள் நினைக்கிறது போல் சூப்பர் மார்க்கெட்டில் கருவாடெல்லாம் கிடைக்காதுக்கா. மளிகை சரக்கு எல்லா பொருளுமே கிடைக்கும். நீங்கள் அதெல்லாம் என்னென்ன பொருள் வேணுமோ வாங்கிக்கலாம்க்கா. இப்படி விவரமாக எடுத்து சொன்னால் சரின்னு கேட்டுக்கிற போகிறேன்டி. இதை விட்டுட்டு அசிங்கப்படுத்துகிற அப்படி இப்படின்றாளுங்க. சரி சரி விடுங்கடி. போகும்போத எனக்கு 2 கிலோ உப்பு கண்டா மட்டும் வாங்கி கொடுத்துருங்கடி. நீங்க வீட்டுக்கு போவங்களையும் எங்க 3 பேரோட ஆவியும் ஜீவனையும் வாங்காம விட மாட்டேங்க போலயே. எக்கா எப்ப பார்த்தாலும் கருவாடு வேணும், உப்பு கண்ட வேணும்னு இதையே சொல்லிக்கிட்டு இருக்கியக்கா. உன்னை கொண்டு போய் சூப்பர் மார்க்கெட்டில் விட்டுறோம். நீங்களாச்சு கடைக்காரனாச்சு, உங்களுக்கு என்னென்ன பொருள் வேணுமோ அவர்கிட்ட கேட்டு வாங்கிக்கங்கக்கா. ஆளை விடுங்கக்கா. வாங்கக்கா, இப்போ கடைக்குள்ள போகலாம். சரி சரி, பேசிக்கிட்டே இல்லாமல் சடக்குன்னு கடைக்குள்ளே போங்க. எனக்கு வீட்டுக்கு போய் 1008 வேலை கிடக்கு. அதெல்லாம் விட்டுட்டு உங்கள் கூட வரேன்னு சொல்லிட்டு வந்தேன் பாருங்க. என்னைய சொல்லணும். அன்னைக்கிலியாக்கா, கோவப்படாதீங்கக்கா. வாங்கக்கா கடைக்குள்ளே போகலாம். ஏண்டி வனஜா, இந்த கடை எவ்வளோ பெரிய கடையாக இருக்குது. வெளியே நின்று பார்க்கும்போது கூட சின்ன கடை போல் தெரிஞ்சுடி. உள்ளே வந்து பார்த்தா எம்புட்டு ஜாமான் அடுக்கி வச்சுருக்காங்க. அன்னைக்கிலியாக்கா, கடையை சுற்றி சுற்றி பார்த்துட்டு உங்களுக்கு எந்தெந்த ஜாமான் வேணுமோ நிறைய அள்ளி போட்டுக்காக்கா. அடி சின்ன பொண்ணு,
வயர்கூடை அக்கா கொண்டு வந்துடலம்மா. அந்த வயர்கூடையை வாங்கி முன்னாடி அந்த பையன் வச்சுக்கிட்டாம்மா. வீட்டுக்கு போகும்போது கொடுத்துருவான்ல, இல்லை வேற எங்கிட்டும் தூக்கி போட்டுருவானா? எங்கள் மாமியாருக்கு அவங்க மாமியார் கொடுத்த சீதனமாண்டி. அதை பொத்தி பொத்தி ஒரு பொக்கிஷம் போல் பாதுகாத்து வந்திருக்கா இவ்வளோ நாள். நான் வேற கடைக்கு போகிறேன்னு சொன்னோடனே அந்த வயர்கூடையே தூக்கிட்டு வந்துட்டேன். அது இல்லாமல் நான் வீட்டுக்கு போனேன்னா என் மாமியார் கடவி விளக்கமாத்த தூக்கிட்டு வருவா, பார்த்துக்கோ. அன்னைக்கிலேக்கா அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்கக்கா. வீட்டுக்கு போகும்போது பைய கொடுத்துருவாங்கக்கா. அப்படின்னா சரிம்மா. நான் கூட பைய கொடுத்துட்டு வந்துட்டு இந்நேரம் வரைக்கும் பயந்துக்கிட்டே இருந்தேன். சின்ன பொண்ணு, நான் போய் பொருள்லாம் எடுத்து போடுறதுக்கு நான் போய் எனக்கு ஒரு ட்ராலி எடுத்துகிட்டு வரேன். இருடி வினோ, எனக்கும் எடுக்கணும், நானும் வரேன். அன்னைக்கிலியாக்கா நீ மட்டும் என்னக்கா மசன்னு நிற்கிற? நீயும் பொருள் எடுத்து போகிறதுக்கு உனக்கும் போய் ஒரு ட்ராலி எடுத்துட்டு வாக்கா. சரிம்மா. என்ன என்ன ஐட்டங்களோ இந்த கடையில் குவிஞ்சு கிடக்கிறதே, எதை எடுக்கிறது எதை எடுக்காம இருக்கிறதுனே ஒண்ணுமே புரியலையே. எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? அடாடா, வயிறு வேற பசிக்குது. 2 லேஸ் பாக்கெட்டை வயிற்றுக்குள்ள அப்படி தள்ளுனா தான் அடுத்த கட்ட வேலையே நடக்கும். சின்ன பொண்ணு, இந்த அக்கா வாளி எடுத்துட்டு வந்துட்டேம்மா. ஆமா, வாளி என்ன முடுக்கோண்டா இருக்குது? இதுல எத்தனை பொருளடி அள்ளி போட்டு கொண்டு போக முடியும்? எக்கா, கக்கூஸ்க்கு யூஸ் பண்றதுக்காண்டி வாளி வச்சிருக்காங்க. அந்த வாளியை எடுத்துக்கா தூக்கிட்டு வந்திருக்க. ஏன் லூசு நெடுவாளி, நீங்க தானடி வாளி எடுக்க போறேன்னு 3 பேரும் பின்னாடி ஓடுனீங்க. நீங்க மட்டும் வாளி எடுத்துட்டு வந்துட்டு பொருள் எடுத்து போடுவீங்க. நான் மட்டும் உங்களை வேடிக்கை பார்த்துட்டு வாளி இல்லாம நிக்கணும், அப்படித்தானடி? நான் போய் அங்கிட்டும் இங்கிட்டுமா தேடி பார்க்கும்போத பாத்ரூம்ல இந்த வாளி தான் கிடச்சிச்சு. சரி, இதையாவது எடுத்துட்டு போய் நம்ம பொருள் எல்லாம் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம தூக்கிட்டு ஓடியாந்துட்டேன்டி. எக்கா அன்னைக்கிலியாக்கா, நான் உன்னை பாத்ரூம் வழியாக்கா எடுத்துட்டு வர சொன்னேன். ஜாமான் எடுத்துட்டு போய் வைக்கிறதுக்கு ட்ராலி தானக்கா எடுத்துட்டு வர சொன்னேன். ட்ராலிக்கா. அடி என்னடி இவ சும்மா வாளி வாளின்னு சொல்ற? அந்த வாளியை தானடி நான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். பாத்ரூம்ல மற்ற எல்லா பக்கமும் நான் தேடி பார்த்துட்டேன்டி. இந்த ஒரு வாளி தாண்டி கிடச்சிச்சு, அதுதாண்டி இதை நான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். ஐயோ ஐயோ, நான் என்ன செய்ய? உன்னையெல்லாம் கூட்டு கொண்டு வந்து இந்த சூப்பர் மார்க்கெட்டில் விட்டேன் பாரு. என்னைய சொல்லணும். எக்கா கொஞ்ச நேரம் பொறுக்கா, அவளுக்கு 2 பேரும் எடுத்துட்டு வருவாங்க. அதுலயே நம்மளும் ஜாமானை எடுத்துக்கலாம்க்கா. ஏன்க்கா இப்படி என்னைய பாடா படுத்துற? அடியே வினோ, என்னடி சின்ன பிள்ளையாட்டம் எனத்தையே ஒரு வண்டியை தள்ளிக்கிட்டு தெரியுற? அடியே வினோ, நல்ல நேரத்துக்கு வந்து இந்த அன்னைக்கிளிய இருந்து என்னைய காப்பாத்தினடி. இந்த அக்காவை டார்லி எடுத்துட்டு வாங்கக்கான்னு சொன்னதுக்கு பாத்ரூம்ல இருந்த வாளி எடுத்துட்டு வந்துட்டு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்குடி. சின்ன பொண்ணு, அவளுக்கும் வாளி கிடக்கல போலடி, அதான் எனத்தையே தள்ளிட்டு வந்திருக்கிறா. ஏமா வினோ, உனக்கும் வாளி கிடைக்கலையாம்மா? அக்காக்கும் வாளியே கிடைக்கலம்மா. பாத்ரூமா அலைஞ்சு இந்த ஒரு பாத்ரூம்ல இந்த வாளி தான் இருந்துச்சு, அதான் எடுத்துட்டு ஓடியான்ட்டேன். அக்கா, நாங்க சொன்னது ட்ராலிக்கா, வாளி இல்லக்கா. அன்னைக்கிலேக்கா இந்த மாதிரி கூடை கம்பி போல கொடுப்பாங்கக்கா, இதுக்கு பேர் தான் ட்ராலி. இதில் நம்ம பொருள்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு பில்லு போடுற இடத்துல கொடுத்தோம்னா அந்த பொருளெல்லாம் எடுத்து பில்லு போட்டு நம்ம பையில் போட்டு கொடுத்துருவாங்கக்கா. எக்கா, நாங்கள் இதை எடுத்துகிட்டு வரதாக்கா போனோம். நீங்கள் என்ன பாத்ரூம் வாளியை தூக்கிட்டு வந்துட்டு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்கக்கா. ஐயோ கடவுளே, நம்ம இது தெரியாமல் பாத்ரூம் வாளி எடுத்துகிட்டு வந்துட்டோமே. சே, ஐயோ கடவுளே, இப்படி பாத்ரூம் வாளி எடுத்துட்டு வந்து இவளுக்கு முன்னாடி இப்படி அசிங்கப்பட்டுட்டனே. இனி இவளுக்கு இதையே சொல்லி சொல்லி சிரிப்பாளுகளே. தெரியுமடி வினோ, இது கூட தெரியாமையா அக்கா இருக்கேன்? உன்னை விட வயசுல நான் எவ்வளவு மூத்தவ, இது கூட தெரியாம இருப்பேன்? நம்ம ரொம்ப நேரம் நடந்து இந்த கடைக்கு வந்தோம் இல்லையாடி, அந்த களைப்பை போக்கத்தாண்டி சும்மா பண்ணேன்டி. பண்ணு. இங்க பாருடி வினோ, இந்த அன்னைக்கிளியக்கா எப்படி சமாளிக்குதுன்னு பாரு. சரி அன்னைக்கிளியக்கா, நீ பண்ணு, ரொட்டி எல்லாத்தையும் பண்ணுவேன்னு எல்லாருக்குமே தெரியும். இப்பவா போய் பொருளெல்லாம் எடுத்து வைப்போம். வனசாக்கா, ட்ராலி எடுத்துட்டு வர்றதுக்கு உனக்கு இவ்வளோ நேரமாக்கா? சின்ன பொண்ணு, பாத்ரூம் போயிட்டு வந்தடி, அதான் லேட் ஆயிடுச்சுடி கொஞ்சம். சரிடி சின்ன பொண்ணு, கடையை பார்த்தா இவ்வளோ தண்டி கடையா இருக்குது, பாத்ரூம்ல ஒரு வாளி கூட வைக்க மாட்டாங்க. ஏன்னு சின்ன பொண்ணு, தப்பா எதுவும் கேட்டுட்டனா? எதுக்கடி 2 பேரும் இப்படி சிரிக்கிறீங்க? ஏக்கா வனசாக்கா, அதெல்லாம் ஒரு பெரிய கதைக்கா, வாக்கா அப்புறம் சொல்றேன். அடே என்ன நீ இப்பயே சொல்றே? அக்காக்கு சர்ப்ரைஸ்லாம் பிடிக்காதடி, இப்பயே சொல்றே. எல்லாம் அன்னைக்கிளி அக்கா செஞ்ச வேலை தான், வாக்கா அப்புறமே சொல்றேன். அன்னைக்கிளி அக்கா கோச்சுக்கிற போது. சரிடி, அப்பனா எனக்கு என்னென்ன நடந்ததோ அதை மறக்காம ஒழிக்காம ஃபுல்லா அப்படியே என்கிட்ட ஒப்பிக்கணும், பார்த்துக்கோ.
சரி அன்னைக்கிலியாக்கா, வாக்கா நம்ம 2 பேரும் போய் நம்மளுக்கு தேவையான பொருளை எடுத்துக்குவோம். வனச்சாக்காவும் மீனாவும் போய் அவங்க 2 பேருக்கும் ஜாமான் தேவைப்பட்டதை எடுத்துக்கிறட்டும்க்கா. ஆமாடி சின்ன பொண்ணு, நானும் அதுவாத்தான் நினைச்சேன். நம்ம 2 பேரு துணைக்கு துணையா அப்படியே பேசிக்கிட்டே போய் டின்ன செட்டா போய் ஜாமான் எடுத்துட்டு வந்துருவோம். என்னடி சின்ன பொண்ணு? ஏக்கா அன்னைக்கிலியாக்கா, இது என்னக்கா புது வார்த்தையா சொல்ற, டின்னர் செட்டுன்னு? இந்த மனசாவுக்கு ஒண்ணுமே தெரியாது. நான்லாம் வெளியே வந்துட்டேன்னா இப்படித்தான் நாகரிகமா டின்ன செட்டா நடந்துக்குவேன். இதெல்லாம் இந்த மனசாவுக்கு என்னத்த புரிய போகுது? மனசா, என் மக்கமாரு இந்த மாதிரி வெளியெல்லாம் போனோம்னா எப்படி சின்ன செட்டா நடந்துக்கணும்னு நிறைய எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க பாத்துக்கோ. சரி சரி, இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா நேரம் தான் போகும். வாடி நெடுவாடி, நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டே டின்ன செட்டா போய் ஜாமான எடுத்துட்டு வருவோம். வனசாக்கா, என்னக்கா இப்படி முழிக்கிற? அன்னைக்கிலியாக்கா டீசெண்டுக்கு தான் டின்னர் செட்டு போடுது, டின்னர் செட்டு. புரிஞ்சுக்கக்கா. மனசாக்கா, சும்மா இருங்கக்கா. சின்ன பொண்ணு. சரி சரி, பேசுனது போதும். நீங்க 2 பேரும் இந்த பக்கமா போய் டின்னர் செட்டா ஜாமானை எடுத்துட்டு வாங்க. நானும் அன்னைக்கிலியாக்காவும் இந்த பக்கமா போய் டின்னர் செட்டா சேர்ந்து ஜாமானை எடுத்துட்டு வரோம். சரிடி சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு, நம்மளும் இந்த வனஜா வச்சிருக்கிற வாளி போல ஃபர்ஸ்ட் போய் எடுத்துட்டு வந்துருவோமா? நல்லா டுரு டுருன்னு உருட்டுறதுக்கு சூப்பரா இருக்கும்படி சின்ன பொண்ணு. நல்லா கையே வலிக்காம ஜாமானெல்லாம் அதில் தூக்கி போட்டு கொண்டு வந்துடலாம். வாடி சின்ன பொண்ணு, ஃபர்ஸ்ட் போய் வாளி எடுத்துட்டு வந்துருவோம். வீடியோ பார்க்கும் உறவுகளே, இந்த அன்னைக்கிலியாக்கா சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து செய்கிற அட்டகாசம் என்னால் தாங்க முடியல. இந்த வீடியோவை இன்னைக்கு இதோட முடிச்சுக்கிறோம். நாளைக்கு இதோட தொடர்ச்சி வரும். மிஸ் பண்ணாமல் பாருங்க. இன்னும் இந்த அன்னைக்கிலியாக்கா என்னென்ன அட்டகாசம் பண்ணுதுன்னு பார்த்து வயிறு வலிக்க சிரிங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்கும் உறவுகளே, நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. நாளைக்கும் வீடியோ பார்க்க வந்துடுங்க. பாய்.